channel. Actually இந்த வீடியோ வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடியே நான் போஸ்ட் பண்ண வேண்டியது, பட் ஸ்டில் கொஞ்சம் அடிஷன்ஸ் வந்து மோத்தி பண்ணிட்டே இருந்ததனால சரி ஃபுல்லா ஃபினிஷ் ஆனதுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம் தான் வெயிட் பண்ணது. இன்னைக்கு வந்து நீங்க தம்ப்நெயிலே பார்த்திருப்பீங்க, ரொம்ப நாள் ஆசை மோத்திக்கு இந்த மாதிரி ஒரு ஒர்க் ஸ்பேஸ் செட்டப் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நம்மளோட ஹோம் டூர் வீடியோல நீங்க ஒரு செட்டப் வந்து பார்த்திருப்பீங்க, அதுவே நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு. அதுல வந்து இப்போ கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் பண்ணி மானிட்டர்லாம் மாத்தி இருக்கோம். இதெல்லாம் எப்படி இருக்கு, இதை நாங்க எப்படி ஸ்கிராச்ல இருந்து மோத்தி வந்து பெயிண்ட் எல்லாம் அடிச்சு பயங்கரமா பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ எது பண்றதுக்கு முன்னாடியுமே பிளான் பண்ணி பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான், அதுவும் மோத்தி பண்றப்போ ஃபுல்லா பக்காவா பிளான் பண்ணி இது இப்படி தான் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் திங்ஸ் என்ன வேணும்னு சொல்லி எழுதிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் செட்டப் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு. ஆக்சுவலா வெளியில இருந்து பாக்குறதுக்கு ரொம்ப நீட்டா தான் இருக்கும், இருந்தாலும் செவுத்துல பாத்தீங்கன்னா அங்கங்க ஸ்கிராச்சஸ் இருக்கும் அண்ட் ஒயர்ஸ்லாம் அங்கங்க தொங்கிட்டு இருந்துச்சுங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் அதெல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு டேபிளை கிளீன் பண்ணோம். இந்த ஏரியா வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போறோம்னு தெரிஞ்சோனையுமே வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்ட வேலை இந்த பெயிண்டிங் தான். இந்த பெயிண்ட் வந்து ஆக்சுவலா உங்களுக்கு வீடியோல தெரியுதான்னு தெரியல, இது வந்து ஒரு கிரே ஷேட்ல வந்து வரும். ஸோ நாங்க வந்து மோத்தி வந்து இதை போட்டோ எடுத்துட்டு போய் பெயிண்ட் கடைக்கு போயிட்டு இந்த ஷேடு கிடைக்குமா அப்புறம் வாங்கிட்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பெயிண்ட் வாங்கிட்டு வந்து அடிச்சாங்க, அது வந்து சரியா வரல. திருப்பியும் கடைக்கு போய் அதே ஷேடு வந்து தேடி கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வந்து ஸோ பெயிண்டிங் வேலை தான் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் பண்ணணும். பெயிண்டிங் வந்து ஈஸியே கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பெயிண்ட் வாங்கிட்டு வந்து அந்த ஷேடு மாறிடுச்சு, அப்புறம் திருப்பியும் போய் வேற பெயிண்ட் வாங்கிட்டு வந்து திங்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு அண்ட் இது எல்லாமே ஒரு ஓவர் நைட்ல வந்து நடக்கல. கொஞ்சம் கொஞ்சமா ஏன்னா ட்ரை பண்ணிட்டு கலர் வர கரெக்டா இருக்கான்னு பார்த்து அடிக்கணுங்களா. ஸோ ஓவர் நைட்ல நடிக்கல, கிட்டத்தட்ட ஒரு 2-3 days எடுத்து தான் இது எல்லாமே வந்து முடிக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டோரேஜுக்குன்னு அவங்க எதுவுமே கொடுக்கலைங்க, அப்படியே பிளாங்கா தான் வந்துருந்துச்சு. நம்ம வந்து முன்னாடி ஒரு ஆர்கனைசர் மாதிரி வச்சுட்டு இருந்தோம். அது வந்து போக வந்து என்னாச்சுன்னா அந்த ஆர்கனைசர்ல வந்து திங்ஸ் எல்லாம் டம்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதனால என்ன பண்ணாங்கன்னா மோத்தி இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணாங்க. இது எதுவுமே வந்து நான் வந்து இதுல இன்வால்வ்டே கிடையாது, எல்லாமே மோத்தி வந்து அங்க எங்கன்னு இன்ஸ்பிரேஷன்ஸ் எல்லாம் எடுத்து அதை இந்த வீட்டுக்கு எப்படி செட் ஆகும்னு சொல்லி பார்த்து மோத்தியா செலக்ட் பண்ணது தான். ஸோ இந்த மாதிரி ஃப்ரேம்ஸ் வந்து ஐக்கியால வந்து கிடைக்குங்க. அதனால இந்த மாதிரி 3 ஃப்ரேம்ஸ் வச்சு அந்த ஸ்டோரேஜே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிற மாதிரி இருக்கணும்னு ஒன்று வந்து புக்ஸ்க்கு விட்டாச்சு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஐக்கியால கிடைக்கும், ஸோ பார்த்து வாங்கிக்கலாம். அண்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிகர்ஸ் வைக்கிறது வந்து இந்த லெகோ வந்து ஆத்விக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இப்படி வந்துச்சுங்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன், மோத்திக்கு வந்து லெகோவில் வந்து ரொம்ப ஆர்வம். அந்த பொறுமை இருக்கவங்களால தான் அதெல்லாம் பண்ண முடியும்.
அதனால மோத்திக்கு வந்து அவ்வளோ பொறுமை இருக்குது. அந்த பொறுமை வந்து ஆத்விக்குக்கும் இருக்குது. அதனால தான் கிட்டத்தட்ட இந்த ஆப்டிமஸ் ப்ரைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 days உட்காந்து பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இப்போ ஆத்விக்லாம் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 6 hours 7 hours ஒரே அட்ட ஸ்ட்ரெச் உட்காந்து பண்ணுவான். பட் மோத்தி ஒர்க்குக்கும் போயிட்டு ஈவினிங் வந்து பண்ணுறதுனால இந்த ஆப்டிமஸ் ப்ரைம்லாம் வந்து 2 பேரும் சேர்ந்து தான் ஆக்சுவலாக பண்ணினாங்க. நாங்கள் மேலே வந்து எப்படி அந்த ஆப்டிமஸ் ப்ரைம் இது வந்து பார்த்தீங்கன்னா லெகோ, இது வந்து லெகோ கிடையாது, இது வந்து ஃபிகரின் ஓகேங்களா. ஸோ அது மாதிரி இது வந்து செல்ஃப் கிஃப்டிங்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. எனக்கு நானே ஏன்னா ஆத்விக் பண்ண அவன் வந்து தொடவே விட மாட்டாங்க. அவன் பண்ணுற லெகோஸ் எல்லாம் நானே தான் ஃபுல்லாக பண்ணணுன்னு, இர்றா நான் வாங்குறேன்டா அப்படின்னு மோத்தியே அவருக்காக கிஃப்ட் கொடுத்துக்கிட்ட ஒரு பீஸ் தான் இது பியூட்டிஃபுல்லான பீஸ். எனக்கு வந்து தூக்கிறதுக்கே பயம், ஏன்னா ஒன்று உடஞ்சாலும் போயிடுச்சு. அது கிட்டத்தட்ட எத்தனை 10 days உட்காந்து பண்ணியிருப்பீங்களா. இது வந்து லெகோ சாதா லெகோஸ் இல்லாமல் லெகோ டெக்னிக்குங்க. அது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். F1 Mercedes டீமோட எக்ஸாக்ட் மாடல் ஆஃப் F1 Mercedes. உள்ளுக்குள்ள இன்ஜின்லாம் இருக்கும். ஆமாம், ஆக்சுவலாக லெகோ டெக்னிக் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா, இந்த டெக்னிக் வந்து நார்மல் லெகோ பிரிக்ஸை விட கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குங்க. ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் மெக்கானிசம்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் ஏஜ் ஆனவங்களுக்கு தான் வந்து இந்த டெக்னிக்ஸ் பொதுவாக வந்து கிடைக்கும். 8+ 9+ இருக்கிறவங்களுக்கு வந்து டெக்னிக் ஈஸியாக இருக்கும். நமக்கு வந்து பார்க்குறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்னொன்று எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சுனாலும் திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேஷனோடு நம்ம பண்ணணும். இன்னொன்று 2 பேர் ஒரு வீட்டில் லெகோ பிடிச்சவங்க இருக்கும்போது அதை நினச்சி பாருங்கள். ஒருத்தனும் நானும் ட்ரை பண்ணுறேம்மா, அவன் பண்ணி ஏதாவது மிஸ்டேக் ஆச்சுன்னா மோத்தினால கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ 2 பேரும் மாறி இதை கன்வின்ஸ் பண்ணி சரி நீ ஆப்டிமஸ் ப்ரைமுக்கு ஹெல்ப் பண்ணு, இதை என்கிட்ட விட்டுருன்னு சொல்லிட்டு இப்படி டீலெல்லாம் போட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இதை பண்ணி முடிக்கிறது கிட்டத்தட்ட 10 days ஆயிடுச்சுங்க. 10 daysங்கிறது கம்மியாக சொல்கிறேன், பட் அப்பப்போ 2 hours அந்த மாதிரி உட்காந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணதுனால தான் இவ்வளோ அழகாக வந்துருந்துச்சு. இன்ஃபேக்ட் இதை ஒரு பெரிய வீடியோவாக கூட போடலாம். லெகோ பிடிச்சவங்களுக்கு வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான்லாம் உட்காந்து பார்த்துட்டே இருப்பேன் எப்படி வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சூப்பராக தான் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருக்குது. அதோட பாக்ஸ் அது பின்னாடி வச்சிருக்கு. அது ஆக்சுவலாக மோத்திக்கு என்ன ஆசைன்னா அங்கே வந்து அப்படியே அது பேர் என்னமோ ஹேங் பண்ணுறதா. ஆமாம், ஏன்னா இப்போ இங்கே மேலே வச்சாச்சுன்னா உங்களுக்கு அதோட இது தெரியாது, வேலைப்பாடே தெரியாது. அதனால அவருக்கு வந்து இங்கே இந்த சைடில் அப்படியே ஹேங் பண்ணணும்னு ஆசை. சரி பார்ப்போம். ஆமாம். ஒரு சைடு வந்து நம்ம வந்து நம்மளோட எசென்ஷியல் ஸ்டஃப்ஸ் எடுக்கிறதுக்கு யூசேஜுக்குன்னு வச்சாச்சு. ஸோ இன்னொரு சைடு வந்து எம்டியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சின்ன இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஐக்கியாவில் வாங்கினது தான். ஸோ வந்து பிளான்ஸ் வாங்கி இப்போதைக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் தான் வச்சுருக்கு. சரி இன்னும் இது மட்டும் நேச்சுரல். ஸோ இதுக்கப்புறம் வந்து அப்கிரேட் பண்ணலாம், மேலே இருக்கிறதும் நேச்சுரலாக மாற்றலாமா. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சன்லைட் வந்து அவ்வளோ வராதுங்க இந்த கார்னரில். இப்போவே பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேஸே கொஞ்சம் டல்லாக தான் தெரியும், ஏன்னா அவ்வளோ சன்லைட் கிடையாது. அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வெயிட்டிங். ஓகேங்களா.
ஃபைனலாக ஒர்க் ஸ்பேஸை வந்து செட் பண்ணியாச்சு. இதில் போடுறதுக்கு வந்து சேர், அந்த சேர் வந்து மோத்திக்கு வந்து உயிருங்க. நாங்கள் வந்து இந்த சேர் வாங்கும்போது 2018 எண்ட் 2019 ஸ்டார்டிங் அந்த மாதிரி வந்து வாங்கினோம். ஸோ கிட்டத்தட்ட 6 வருஷமாக எங்கள் கூடவே இருக்குது. இந்த சேர் வந்து பார்த்திங்கன்னா ஹெர்மன் மில்லரோட சேர். அண்ட் ரொம்ப எஸ்பெஷலி கோவிட் டைம்லலாம் பார்த்திங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சேர் தான் வந்து காப்பாற்றுச்சுன்னே சொல்லலாம். அவ்வளோ சூப்பர் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், இன்னும் கூட 20 இயர்ஸ்க்கு மேலே நம்ம வந்து இது யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இவ்வளோ பெரிய ஒர்க் ஸ்பேஸ் வந்து இவ்வளோ அழகாக நம்ம செட் பண்ணது எதுக்குங்க? உட்காந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல மானிட்டர் வேணும் இல்லைங்களா? ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மானிட்டருக்கு தான் பண்ணோம். அண்ட் இந்த மானிட்டர் வந்து நம்ம எதுக்காக வாங்கணும், எப்படி வந்து நீங்கள் ப்ரைஸ் கம்பேர் பண்ணி கரெக்டான ப்ரைஸில் வாங்கலாம், எதுக்காக இந்த மானிட்டர் சூஸ் பண்ணோம், இது எல்லாமே டீட்டெயிலாக நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். நான் வந்து அந்த லிங்க் வேணால் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இந்த ஆர்பிட் கீயோட டெஸ்க் மேட்டுங்க. இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள். எனக்கு வாங்குற வரைக்குமே எனக்கு தெரியாது. பட் வாங்கி அதில் உட்காந்து நான் 2-3 வாட்டி யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் ரொம்ப நேரம் அதில் கை வச்சு யூஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டும் இருக்காது. ஆனால் அதுக்கு கீழே ஃபைலெலாம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சீக்ரெட் கம்பார்ட்மெண்ட் கூட இருக்கும். ஸோ ஃபைனலாக மானிட்டர், அந்த டெஸ்க்டாப் செட்டப் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரி நம்ம அந்த ஒர்க் ஸ்பேஸுக்கு கொஞ்சம் அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து பிளான்ஸ் வாங்கலாம் தான். ஃபஸ்ட்டு நேச்சுரல் பிளான்ஸும் கொஞ்சம் நாங்கள் பார்த்தோம். அண்ட் ஹூகா வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஹோம் டெக்கார் ஏதாவது வாங்கணும்னா ஹூகா எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கடை. சரி ஹூகாலையும் போய் ஏதாவது ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் ஏதாவது கிடைக்குதான்னு கூட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹூகாக்கு வந்து போனோம். சில பிளான்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு, அந்த இடத்துக்கு அமையிற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்கே கொஞ்சம் வாங்கினோம். இது வந்து ஒரு ஆர்கனைசர் தாங்க. இது நம்ம வந்து ஒர்க் ஸ்பேஸ்க்குன்னு கிடையாது. நீங்கள் ஸ்டேஷ்னரி, கிட்ஸோட ஸ்டேஷ்னரிஸ் ஆர்கனைஸ் பண்ணணுன்னா கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப கன்வீனியன்ட். பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும். ஐக்கியாவில் தான் வாங்குச்சு. ஆனால் ரொம்ப கன்வீனியண்ட்டாக வந்து யூஸ் ஆகுதுன்னே வந்து சொல்லலாம்.
இதோட லாஸ்ட்டுக்கு முன்னாடி அடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைசன் ஃபேன் தான். இது ரொம்ப நாளாக நாங்கள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நீங்கள் தூரத்துலேருந்து உட்காந்து எனக்கு காற்று வருமானு கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் கிடையாது. பட் ஒரு சின்ன ஒர்க் ஸ்பேஸுக்கு நீங்கள் அதை உங்களுக்கு அளவாக வச்சுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதுதான் என்னோட ஹானஸ்டானது. அந்த விலைக்கு இன்னும் கொஞ்சம் கூட காற்று நல்லா பயங்கரமாக வர மாதிரி வச்சுக்கலாம். பட் இது வந்து ஒரு லிமிட்டட் ஸ்பேஸுக்குள்ளே அழகாக அது ஆக்கியபை ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே, அதுக்கு தான் வந்து சூப்பராக அமைஞ்சிச்சு இது. இந்த ஹோல் செட்டப்லேயே வந்து ஃபைனலாக ஆட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷ் டேங்க் தான். இந்த ஃபிஷ் டேங்க் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஐலாண்டில் வந்து வச்சுருந்தோம். அதுதான் நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம். இதை வந்து கொடுக்கறதுக்கு மோத்திக்கு வந்து மனசு இல்லை. என்ன தான் நம்ம வந்து அந்த பெரிய ஃபிஷ் டேங்க் வந்து வச்சுருந்தாலும் இதை வந்து கொடுக்கறதுக்கு மோத்திக்கு மனசே இல்லை. பரவாயில்ல, என்னோட ஒர்க் ஸ்பேஸில் வந்து நான் அப்பப்போ திரும்பி அந்த மீன் மூவ் ஆகிறதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. அண்ட் அதே மாதிரி தான் நாங்கள் ஃபிஷ் டேங்க் வைக்கும்போது அதையும் மென்ஷன் பண்ணிக்கிறோம். அவங்களுக்கு தேவையான செட்டப்லாம் பண்ணி அவங்க நேச்சுரலாக வாழ தகுதியான இடத்துல தான் நாங்கள் வந்து அதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ வரைக்கும். ஸோ லாஸ்ட்டாக ஆட் ஆனது தான் இந்த அழகான ஒரு ஃபிஷ் டேங்க். ஸோ எங்களுக்கு வந்து இந்த செட்டப் ஆக்சுவலாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிரெடிட்ஸ் வந்து நான் வீடியோக்கு வேணால் நான் பேசலாம், பட் ஃபுல் அண்ட் ஃபுல் கிரெடிட்ஸ் வந்து மோத்திக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா ஒர்க்கும் பார்த்துட்டு ஈவினிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் பெயிண்ட் அடிப்பாங்க, கொஞ்சம் நேரம் தூசி தட்டுவாங்க. அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் மோத்திக்கு தான் இந்த கிரெடிட்ஸ் எல்லாம் கொடுக்கணும். எல்லாமே நம்மளுக்கு ஒரு விஷன் தான். நம்ம இருக்கிற இடம், நம்ம உட்காந்து வேலை செய்கிறோம், ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு நாளில் முக்கால்வாசி நேரம் இங்கே இருந்து தான் நம்ம ரெவன்யூவே ஜென்ரேட் பண்ணுறோம். அப்போ அந்த இடத்த நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு விஷன் தான். அண்ட் இந்த மாதிரி தான் எல்லாருமே வச்சுக்கணும். ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த மாதிரி தான் வச்சுக்கணுங்கிறதுக்கு சொல்லலை. பட் ஒருத்தருக்கும் ஒரு ஆசை, ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி உருவானது தான். இதிலிருந்து நீங்கள் ஏதாவது ஒரு டேக்அவே ஓகே நம்மளும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு எடுத்திங்கன்னா அது எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ இந்த செட்டப்பில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து சொல்லுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோ உங்கள் எல்லாத்தையும் பார்க்குறேன். அன்டில் தென் டேக் கேர், டாட்டா, பாய்.